இப்போ புராணங்கள்ல வர ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம் உங்கள தண்டிக்கிறதுக்காக இல்லாம, ஹம். உங்களுடைய அந்த நேரம், அப்புறம் பயம், இத பத்தின புரிதல ஹேக் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஓ, அது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆங்கிள். ஆமா, இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போற விஷயம் அதுதான். ஆதிசங்கரர் இயற்றிய கால பைரவாஷ்டகம். இது வெறுமனே மனப்பாடம் செஞ்சு சொல்ற ஒரு ஸ்லோகம் கிடையாது. மனிதர்களோட அறியாமைய உடைக்கிற ஒரு சூப்பரான உளவியல் கருவி. கரெக்ட். இதுல உள்ள சுவாரஸ்யமே என்னன்னா, இப்போ பெரும்பாலானவர்கள் கால பைரவரை ஒரு பயங்கரமான அழிக்கிற தெய்வமா மட்டுமே பாக்குறாங்க. ஆமா, அந்த உக்கிரமான முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஆதிசங்கரோட அந்த வரிகளை நாம ஆழமா படிக்கும்போது ஒரு மிகச்சிறந்த உளவியல் அப்புறம் ஆன்மீக கட்டமைப்பு அதுக்குள்ள இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மாபெரும் திறவுகோல்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதாவது, அவருடைய அந்த தோற்ற கதையை எடுத்துக்கிட்டாலே நமக்கு அது நல்லா புரியுது. இப்போ பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில அந்த வாக்குவாதம் வருமே. ஆமா, யார் பெரியவர் அப்படிங்கிற விவாதம் வந்தப்போ பிரம்மாவோட அகங்காரம் எல்லை மீறுது. அப்போ சிவபெருமான் பைரவராக மாறி பிரம்மாவோட 5 தலைகள்ல ஒன்றை கொய்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்றாங்க இல்லையா? ஆமாம், சரியா சொன்னீங்க. இத நான் ஒரு கண்டிப்பான ஆசிரியருக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சருக்கு ஒப்பிடுறேன். இந்த உக்கிரமான வடிவம் நம்ம மனசுல இருக்கிற அகங்காரத்தை வெட்டி தர்மத்தை நிலைநாட்ட உருவாக்கப்பட்ட ஒரு குறியீடு. கரெக்டா? ம் கண்டிப்பான ஆசிரியர் அப்படிங்கறத விட உங்களுடைய ஒட்டுமொத்த உலக பார்வையையும் சுக்குநூறாக உடைக்கிற ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு இதை சொல்லலாம். ஓஹோ, அப்படி சொல்றீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் உங்களுக்கு வீட்டு பாடம் தான் தருவார். ஆனா பைரவர் உங்கள் கர்வத்தை அப்படியே வேற அறுப்பவர். பிரம்மாவோட 5வது தலைய கொய்தது ஒரு வன்முறை கிடையாது. அப்புறம் அது ஒரு அறிவுத்திமிரின் அடையாளம். அதாவது இன்டெலெக்சுவல் அரோகன்ஸ். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அந்த அகங்காரம் வந்துடுச்சுன்னா அங்கே தர்மம் அழிஞ்சிடும். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. பைரவர் அப்படிங்கிற தத்துவமே அந்த பொய்யான ஈகோவோட எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்காத ஒரு ஆன்மீக ஒழுங்குதான். இப்போ இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த அஷ்டகத்தோட ஒவ்வொரு வரியிலையும் அவர் காசிகா புராதி நாதா அப்படின்னு, அதாவது காசி நகரின் நாதனாக போற்றப்படுறார். ஆமா. ஆனா காசி அப்படிங்கிறது வெறும் புவியியல் ரீதியான ஊர் மட்டும் இல்ல. அது மனித உடலோட ஆக்ஞா சக்கரத்தை குறிக்குதுன்னு ஒரு உரையாசிரியர் சொல்றாரு. அதாவது நம்மளோட நிகழ்கால விழிப்புணர்வு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம பைரவரோட வாகனமான நாய், அது சான்ஸ்கிருதத்துல ஸ்வா நா அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஸ்வா அப்படின்னா நாளை அல்லது நேற்று, நா அப்படின்னா இல்லை. ஆமா, அதாவது இறந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல, முழுமையான நிகழ்காலம். இது ஒரு அற்புதமான குறியீடுங்க. காலம் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கு. நீங்க கடந்த காலத்தோட சோகத்திலேயோ இல்ல எதிர்காலத்தோட கவலையிலேயோ வாழ்ந்தீங்கன்னா நாம ஒரு மாயையில வாழ்றோம்னு அர்த்தம். கரெக்ட். பைரவர் உங்க மனச அந்த மாயையிலிருந்து புடிச்சு இழுத்து கரெக்டா நிகழ்காலத்துல நிறுத்துறார். ஆனா இதுல எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஆன்மீகத்துல பொதுவா அசுபமா கருதப்படுற நாய், அப்புறம் மது மாதிரியான தாமச படைகள் ஏன் பைரவருக்கு படைக்கப்படுது? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். இப்போ நாயோட குணத்தை பார்த்தோம்னா, அது தன்னுடைய எல்லை எது அப்படிங்கறதுல அந்த டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க்ட்ல ரொம்ப குறியா இருக்கும். ஆமா. மனிதர்களாகிய நாமும் அப்படித்தானே இருக்கோம். இது என் அதிகாரம், ஏன் அடையாளம், ஏன் சொத்து, இப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு வாழ்றோம். இந்த இருண்ட குணங்கள் ஏன் அவருக்கு படைக்கப்படணும்? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. மனிதனோட இந்த எல்லை நிர்ணயிக்கிற குணத்தால தான் அவனுக்குள்ள அந்த பயம் அப்படிங்கிறதே உருவாகுது. தன் அடையாளத்தையோ அதிகாலத்தையோ இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயம். அதுதான் இங்கே மது மாதிரியான தாமச பொருட்களை படைக்கிறது மனித மனதோட இருண்ட குணங்களான பயம், அறியாமை, பற்று, இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சிடுறத குறிக்குது. ஓ, அப்போ அந்த அதிகாரப்பற்று எல்லையோட அடையாளமா நாயின் மீதே அவர் அமர்ந்திருக்காருனா, அந்த உணர்வுகளை அவர் முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். வாவ்! இத வச்சு பார்க்கும்போது காலபைரவாஷ்டகம் படிக்கிறதோட பலன்கள் இன்னும் ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. இத படிக்கிறதுனால மரண பயம், கவலை, அப்புறம் மயக்கம் இதெல்லாம் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு, கேது, சனி தோஷங்களோட தாக்கங்களும் குறைதான். இதை நான் ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கூட ஒப்பிட விரும்புறேன். ஒரு ஆன்டிவைரஸ் எப்படி இந்த தத்துவத்தோட பொருந்துது? கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு ஆன்டிவைரஸ் எப்படி பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிக்கிட்டே இருக்குமோ, அது போல தான் இதுவும்.
நம்ம ஆழ் மனசுல இருக்கிற பயம், வறுமை எண்ணம், அப்புறம் நெகட்டிவ் கர்மா இதெல்லாம் ஒரு சிஸ்டத்தை முடக்கிற மால்வேர்கள் மாதிரி. ஆஹா, அருமையான உதாரணம். இந்த அஷ்டகத்தை நாம தொடர்ந்து படிக்கும்போது அந்த வைரஸ்களை எல்லாம் அது ஸ்கேன் பண்ணி அழிச்சிடுது. முக்கியமா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தள்ளி போடுற பழக்கத்தை நீக்கி. சிஸ்டம் கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மள நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துடுது. கரெக்ட். இது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம். முற்றிலும் உண்மை. இத நீங்க ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, இல்ல உளவியலா பார்த்தாலும் சரி, இதுதான் இதோட அடிப்படை. பைரவாஷ்டகம் வந்து உங்க வாழ்க்கைய திடீர்னு சொகுசானதா மாத்திராது. பின்ன என்ன பண்ணும்? அது உங்கள பயமற்றவர்களா மாத்துது. எதையும் எதிர்கொள்ற தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குது. ராகு, கேது தோஷங்கள்னு நாம சொல்றதெல்லாம் அடிப்படையில நம்மள முடக்குற மனத்தடைகள் தான். ஆமா. அறியாமையிலிருந்து உங்கள விழிப்புணர்வுக்கு கொண்டு வர ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது. ஆக இது வெறுமனே ஒரு ஸ்லோகம் இல்ல. ஒவ்வொரு நொடியும் நம்மள முழுமையான விழிப்புணர்வோட வாழ சொல்ற ஒரு தீவிரமான பயிற்சி. நிச்சயம். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகியது. நாம வாழ்ற இந்த நிகழ்காலம் மட்டுமே நிஜம் அப்படிங்கறத பைரவர் நம்மட்டு தொடர்ந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்காரு. இது உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்லுது. கால பைரவர் காலத்தை அழிப்பவர் அப்படின்னா அவருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம நிகழ்காலத்துல முழுமையா வாழ பழகிட்டா எதிர்கால கவலைகள் அப்படிங்கிற ஒன்னே இல்லையா? ஆழமான கேள்வி. அந்த எதிர்கால கவலைகள் அப்படிங்கிறது நாமே நம்மளே பயமுறுத்திக்க உருவாக்கிக்கிட்ட ஒரு மன மாயதானா? நீங்களே யோசிச்சு பாருங்க.